Hi friends, welcome back to Moni's Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா சிப்பி ஃப்ரை. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சிப்பி பாத்தீங்கன்னா மேக்ஸिमम வருஷத்துல ஒரு முறை தான் நமக்கு கிடைக்கும். அது கிடைக்கிறப்போ நம்ம ரொம்பவே டேஸ்டியா டிஃபரண்டா நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். அதுல ஒன்னு தான் இந்த சிப்பி ஃப்ரை. இது நம்ம சாதத்து கூட சப்பாத்தி இட்லி எதுக்கு வேணா நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சிப்பி ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். இப்போ சரியா 200 கிராம் அளவுக்கு நம்ம சிப்பியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இதுல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத ஸ்மெல் எல்லாம் இருக்காது. இப்போ இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி, அப்புறமா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி புதினா எல்லாம் தூவிக்கலாம். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இது இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம ஊற வைக்க போறோம். இது இந்த மாதிரி நல்லா ஊறும்போது பாத்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாமே இந்த சிப்பிக்குள்ளாடி நல்லா இறங்கி நல்ல ஃபிளேவரா டேஸ்டியா இருக்கும். இது இப்போ ஒரு பக்கம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அந்த டைம்ல ஒரு கடாய் எடுத்து அடுப்புல வச்சுட்டு இதுல சரியா ஒரு 5ல இருந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ரை பண்றதுக்காக எண்ணெய் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அப்புறமா இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது 2 மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதுல ஒரு 15ல இருந்து 20 சின்ன வெங்காயம், இதை நல்ல பொடி பொடியா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம இதுக்குள்ளவே சேர்த்துடலாம். நீங்க மிக்சியில போட்டு கூட லேசா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இதை நல்லா வதக்கி விட்டுலாம். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதையும் 2 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில பாத்தீங்கன்னா இந்த ஆனியனும் இந்த பச்சை மிளகாயும் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுட்டே நம்ம இது ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாவே கலர் சேஞ்ச் ஆயிரும். அதுக்காக தான். இப்ப பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இந்த வெங்காயம் குக் ஆயிருச்சு. இந்த டைம்ல ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இதை சின்னதா கட் பண்ணி தான் வச்சிருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாம் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிருச்சு. இந்த வெங்காயம் எல்லாம் நல்ல ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம மசாலா எல்லாம் போட்டு வச்சிருக்கோம்ல அந்த சிப்பி, அதை அப்படியே எடுத்து இந்த மசாலையோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு இதை கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்காக ரொம்ப போட்டு கிளறிடக்கூடாது. ஒரு டைம் கொடுத்து ஒரு 5 செகண்டுக்கு ஒருக்கா இந்த மாதிரி நம்ம கிளறி கொடுக்க இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நல்லா இந்த எண்ணெயிலே பாத்தீங்கன்னா இந்த சிப்பி நல்லா பொரியணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணிடுங்க. இது ரெடி ஆகுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரமாவது கண்டிப்பா ஆகும். இப்ப பாருங்க ஓரளவுக்கு ரெடி ஆயிருச்சு. நம்ம இந்த மாதிரி ஸ்டீல் கடாய் இல்ல அலுமினிய கடாய், இந்த மாதிரி கடாய் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் குக் ஆக நம்ம நல்லா அடிப்பக்கத்துல இருந்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சிம்பிள் தான் இது ரெடி பண்றதுக்கு. நீங்க ரெடி பண்ணும் போதே பாத்தீங்கன்னா கடாயை லேசா நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. அது அந்த ஆயிலே நல்லா குக் ஆயிட்டு அப்படின்னா ரொம்ப டேஸ்டியா ரெடி ஆயிரும். இப்ப அவ்வளவுதான். இப்ப நம்மளோட சிப்பி ஃப்ரை ஈஸியா ரெடி பண்ணிட்டோம். இதை சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா சிப்பி நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா இதே மாதிரி புது ரெசிபிஸ் இன்னும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மோனி ஸ்பைசி கிச்சன். அப்புறமா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.